இந்த நல்ல வேலைக்கை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐ எம் ஜோனி. வெல்கம் டு திஸ் யூடியூப் சேனல். இப்பொழுதும் ஒரு வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவனே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரால் என் ரட்சிப்பு வரும். கர்த்தரால் ரட்சிப்பு வருகிறது. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, சைலண்டாக இருக்கிறது. ஒரு பலவீனம் இல்லாமல் அமர்ந்திருக்கிற ஒரு ஆத்துமா, தாவீதினுடைய ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. அமர்ந்திருப்பதனால be still, I know that I am God. Be still, I know that I am God. கர்த்தராகிய ஆண்டவர் அவர் நம்மை, தாவீதின் சங்கீதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தராகிய ஆண்டவருடைய அவர் தாவீதோடு சேர்ந்திருப்பதனால ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. கர்த்தரால் என் ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு சந்தோஷம், ரட்சிப்பின் சமாதானம். என் ரட்சிப்பினால் எப்போது என்று கேட்டால் 9ஆம் கிளாஸில் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்த புயல்கள் எல்லாம் அநேக புயல்கள், அந்த புயல் மத்தியில் கடந்து வந்துள்ளேன். ஆனால் அந்த காற்று, அந்த புயலை கர்த்தர் அமர்ந்திருக்க செய்தார். அவற்றை அவர் ஆற செய்தார். அவரால் என் ரட்சிப்பு வரும். கர்த்தரால் என் ரட்சிப்பு வரும் என்று எனக்கு நம்பிக்கை. இன்றும் நான் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறேன். அநேகர் புறம் கூறுகிறார்கள், அதனால் எனக்கு மடிவு அடைவதில்லை. தேவன் உலகத்தில் கர்த்தராகிய ஆண்டவரை பறைசாற்றதான் சொல்லியிருக்காரு. அவரை பற்றி சொல்லுங்கள், சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் வாழ்வது கடினம் இருந்தாலும் தேவன் தாமே நமக்கு ஆத்துமா அமர்ந்திருக்க செய்வாராக. இந்த இயர் 2ல் வந்திருக்கோம். நம்ம இந்த எத்தனை மாதம், இந்த வருஷங்களை கர்த்தர் காத்து கொண்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம், நன்றி என்று கிரேட்ஃபுல்னஸோடு கூட இருப்போமாக. என் ரட்சிப்பு, கர்த்தராகிய ஆண்டவர் ரட்சிப்பை தருகிற தேவன், சால்வேஷன் தருகிற தேவன். அவர் ரட்சிப்புமானவர், கண்மலையானவர். அதன் அடுத்த வசனம் பாருங்க. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் என் ரட்சிப்பாக இருப்பதனால நான் அசைக்கப்படுவதில்லை. ஐம் ஸ்டெடி. கர்த்தராகிய ஆண்டவர் இருப்பதனால், பிகாஸ் காட் இஸ் இட் மை ரைட் ஹேண்ட், ஐ ஷால் நாட் பி மூவ்டுன்னு ஒரு வாக்கு இருக்கிறது. அசைக்கப்படுவதில்லை. இயேசுவானவர் இருக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. அவர் நம்ம கண்மலையாக இருக்கிறார், ரட்சிப்பாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார், ஒரு டேபர்னக்கலாக இருக்கிறார். என்னை ஊழியத்தில் பலம் செய்வது அநேகருடைய பாடல்கள், அநேகருடைய வசனங்கள், மோயின்சிலாசஸ் பிரதருடைய அண்ணனுடைய கேட்பேன். அவருடைய சொற்பொழிவு, அவருடைய பிரசங்கத்தை கேட்பேன் நான். அதே மாதிரி அநேக மினிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருடைய ஊழியத்தை கேட்கும்பொழுது தேவன் எனக்கு பேசுகிறார், அவர் என்னை சந்திக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நாம் தேவனை பறைசாற்றுவோமாக. கர்த்தாவே நீர் என் ரட்சிப்பு என்று நாம் சொல்வோமாக. கர்த்தர் என் ரட்சிப்பு, நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தராகிய ஆண்டவர் என் ரட்சிப்பாக இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன செய்வான் என்று கேளுங்கள். அநேகர் PhD வர படிச்சுட்டோன்னு காரியம் இல்லை. என்னது, நம் வசனத்துக்கு வேஸ்ட் பண்ணி ஒரு ஆளை பைபிள் ஸ்கூலில் அனுப்புகிறோமான்னு பார்க்கணும். பைபிள் ஸ்கூலில் அனுப்ப நம்ம நிறைய படிச்சுட்டாலும் பைபிள் ஸ்கூலில் படித்தாது தான் ஆண்டவருடைய ஊழியம் என்று சொல்ல முடியும். ஆகவே சிறு பிள்ளைகளை சொல்லுகிறேன், சிறு பிள்ளைகளுக்கு பைபிள் ஸ்கூல், பைபிள் பற்றி சொல்லிக் கொடுக்க நாம் வாஞ்சியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஊழியத்தினுடைய பாதையில் செய்யும்போது பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நான் என் பாக்கிட்ட சொன்னேன், ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொன்னேன். அதான் செய்து கொண்டு வருகிறேன். ஊழியத்தின் அடிப்படையில் என் அம்மாவோட சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஊழியம் செய்யுமான்னு சொல்லுவாங்க. 2 பேருக்கும் ஆசை ஊழியம்தான். ஆனால் அதில் உண்மை உத்தமமாக இருக்க வேண்டும். அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் நல்ல நாளை தந்தார். நாளை இந்த வீக்கில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ரட்சணிய நாள். இன்றைக்கி நாம் கர்த்தராகிய ஆண்டவனை ரட்சித்தார் என்று சொல்வோமாக. ஆமீன், ஆமீன்.